بسم الله الرحمن الرحيم. وعن أبي سعيد الخدري رضي الله عنه أن النبي صلى الله عليه وسلم قال: إياكم والجلوس بالطرقات. فقالوا يا رسول الله ما لنا من مجالسنا بد نتحدث فيها. فقال: فإذا أبيتم إلا المجلس فأعطوا الطريق حقه. قالوا: وما حق الطريق يا رسول الله؟ قال: غض البصر وكف الأذى ورد السلام والأمر بالمعروف والنهي عن المنكر. அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சாலையில் பாதையில் ஓரங்களில் அமர்வதை தவிர்த்திடுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார். அங்கு அமராமல் இருப்பது உங்களுக்கு நன்மை தரும் என்பதாக சொன்னார்கள். அதற்கு நபித்தோழர்கள், அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் அங்கு அமராமல் இருக்க இயலாது, அங்கு அமர்ந்துதான் நாங்கள் பல விஷயங்களை நாங்கள் பரிமாறிக்கொள்கிறோம் என்று கூறினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அங்கு நீங்கள் அமர்வதாக இருந்தால் அங்கு அமர்ந்தே ஆக வேண்டும், உட்கார்ந்து இருக்க வேண்டும் என்பதாக நீங்கள் நினைத்தால் பாதையில் இருக்கக்கூடிய உரிமைகளை நீங்கள் கொடுத்து விடுங்கள். சாலையிலே அமர்வதை தவிர்த்து விடுங்கள். அப்படி உட்கார வேண்டும் என்கிற நிலை உங்களுக்கு ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா, நீங்க அந்த சாலைக்கு கொடுக்கக்கூடிய உரிமையை, அந்த பாதைக்கு கொடுக்கக்கூடிய உரிமையை நீங்கள் கொடுத்து விடுங்கள். அப்ப சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, பாதைக்கு என்ன உரிமை இருக்கிறது, பாதையில என்ன உரிமை இருக்கிறது என்பதாக கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பாதையிலே அமர்ந்து கொண்டு நீங்கள் அந்நிய பெண்களை பார்க்காமல் பார்வையை தாழ்த்தி கொள்வதும், நடந்து செல்லக்கூடியவர்களுக்கு ஏதாவது துன்பம் தராமல் இருப்பதும், சலாத்திற்கு பதிலுரைப்பதும், நன்மையான விஷயங்களை புரிதலும், தீமையை தடுக்குதலும், இவைகள் பாதையினுடைய உரிமை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் ஸஹீஹுல் புகாரியில அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாக 6229 நம்பர் ஹதீஸ்ல பதிவு செய்திருக்கிறாங்க. முதல் விஷயமாக வல்துல் பஸர், பாதைக்கு நாம் கொடுக்கக்கூடிய உரிமை அப்படின்னு பார்க்கும்போது பார்வையை கட்டுப்படுத்தி கொள்ளுதல், பார்வையை தாழ்த்தி கொள்ளுதல். அந்நிய பெண்கள் சென்றால் அந்த அவர்களை பார்க்காமல் பார்வையை தாழ்த்தி கொள்ளுதல். அல்லாஹ் குர்ஆன்ல குல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபது ஃபுரூஜஹும் ذلك அஸ்கா லஹும், ஆண்களுக்கு நபியே நீங்கள் சொல்லுங்கள், அவர்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும், அவர்களுடைய மறைவிடத்தையும் அவர்கள் பாதுகாத்து கொள்ளட்டும். அப்படி அவர்கள் செய்தார்கள் என்று சொன்னால் அது அவர்களுக்கு பரிசுத்தமானதாக இருக்கும் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அதே போல அடுத்த ஆயத்துல பெண்களுக்கும் அல்லாஹ் சொல்லுகிறான், குல்லில் முஃமினாத் யகுதுன்ன மின் அப்சாரிஹின்ன வ யஹ்ஃபல்ன ஃபுரூஜஹுன்ன, அவர்களும் தங்களுடைய பார்வைகளை கட்டுப்படுத்தி கொள்ளட்டும். அந்நிய ஆண்களிடத்துல தேவையில்லாமல் பார்வையை அவர்கள் செலுத்த வேண்டாம். அதே போல அவர்களுடைய மறைவிடத்தையும் அவர்கள் பாதுகாத்து கொள்ளட்டும், கற்பையும் அவர்கள் பாதுகாத்து கொள்ளட்டும் என்பதாக அல்லாஹ் ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக பார்வையை கட்டுப்படுத்துதல் என்கிற விஷயத்துல அல்லாஹ் மிகவும் கண்டிப்போடு கூறியிருக்கிறான். என்ன பார்வையில என்ன வந்துவிட போகிறது? பார்வைதான் அனைத்து பாவங்களுக்கும் முன் காரணமாக இருக்கக்கூடியது. ஆகையினால் பார்வையை அல்லாஹ் கட்டுப்படுத்தும்படி சொல்லுகிறான்.
பார்வை இல்லை என்று சொன்னால் எந்த ஒரு தவறும் எந்த ஒரு பாவச் செயலும் ஏற்படாது. பார்வையை கொண்டுதான் அனைத்து பாவங்களும் தீமைகளும் பெரும் குற்றங்களும் பெரும் அபகரிப்பும் பெரிய தண்டனைக்குள்ளாகுவதும் பார்வையை கொண்டுதான் என்பதை இந்த சமூகத்திற்கு, இந்த மக்களுக்கு அல்லாஹ் பார்வையினுடைய அவசியத்தை சொல்லி காட்டுகிறான். ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், பெண் ஆணை பார்ப்பதோ ஆண் பெண்ணை பார்ப்பதோ அல்லாஹ் விரும்பாத ஒன்று. அந்நிய ஆண்கள் என்று தெரிந்தால் பார்வையை ஒதுக்கி கொள்ள வேண்டும். அந்நிய பெண்கள் என்று சொன்னால், தெரிந்தது என்று சொன்னால் பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதையின் உரிமை என்று கூறினாலும் அல்லாஹ் திருமறையில பொதுவாகவே சொல்லிவிட்டான். இன்றைக்கு சமூகத்துல பெண்கள் தான் ஆண்களை பார்க்கக்கூடாது என்கிற ஒரு நிலைமை. ஆனால் ஆண்கள் பெண்களை பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ள ஒரு தோரணை இருந்து கொண்டிருப்பதை பார்ப்போம். ரெண்டு பேருக்குமே அல்லாஹ் சொல்லுகிறான், ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும். ஆனால் அந்த ஆயத்தில் அல்லாஹ் பெண்களுக்கு அதிகப்படியான சில விஷயங்களை சொல்லி காட்டுகிறான். அவர்களுடைய அழகு சார்ந்த விஷயங்களை அதிகப்படியாக பெண்களுக்கு சொல்லி காட்டுகிறான். ஆனால் பார்வை என்கிற விஷயத்துல ரெண்டு பேருக்கும் ஒன்றுதான். ஆகையினால் அவர்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும். இரண்டாவது, சாலையில நாம் என்ன உரிமைகள் இருக்குது அப்படின்னு சொன்னா, பாதசாரிகள், நடந்து போகக்கூடியவர்கள், வண்டியில போகக்கூடியவர்கள், வாகனத்துல போகக்கூடியவர்களுக்கு எந்த ஒரு நோவினையையும் தரக்கூடாது, எந்த ஒரு இடைஞ்சல்களையும் அவர்களுக்கு தரக்கூடாது. பாதையிலே உட்கார்ந்து கொண்டு அல்லது பாலத்தினுடைய கட்டைகளிலே உட்கார்ந்து கொண்டு வரக்கூடியவர்கள் போகக்கூடியவர்களுக்கு சிரமம் கொடுத்து கொண்டிருப்பது, அல்லது அங்கு பெண்கள் சென்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள் என்கிற அச்சத்தோடும் வெட்கத்தோடும் அவர்களுடைய தேவைக்கு போகாமல் இருக்கக்கூடிய சூழல் அங்கு ஏற்படும். ஆகையினால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதையில அமராதீர்கள், பாதையில உட்காராதீர்கள் என்பதாக நபி அவர்கள் தடுத்தார்கள். அப்படி பாதையில உட்கார வேண்டிய அவசியம் உங்களுக்கு ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி காரியங்கள்ல நீங்கள் ஈடுபடுங்கள். உங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள். பாதையில செல்லக்கூடியவர்களுக்கு நோவினையை நீங்கள் தராதீர்கள். சலாம் சொன்னால் உங்களுக்கு பதில் சொல்லுங்கள். நடந்து செல்லக்கூடியவர்கள், உட்கார்ந்து போகக்கூடியவர்களுக்கு சலாம் சொல்லணும். அப்படி சலாம் சொன்னால் அதற்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். நீங்கள் பாதையிலே இருக்கும் பொழுது நன்மையான காரியங்கள் உங்களுக்கு தெரிந்தது அப்படின்னு சொன்னா அதை நீங்கள் ஏவுங்கள், அதை செய்து வாருங்கள், அதை புரியுங்கள். தீமை என்பதாக தெரிந்தது என்று சொன்னால் அதை நீங்கள் தடுத்து விடுங்கள். மேலும் பாதையில செல்லக்கூடியவர்களுக்கு உதவியாளராகவும் உபகாரமாகவும் நீங்கள் இருந்து கொள்ளுங்கள். இப்படி இருப்பது பாதையில கொடுக்கக்கூடிய உரிமையை நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்பதாக அர்த்தம். மாறாக இதை விட்டுவிட்டு நீங்கள் வரக்கூடியவர்களுக்கும் போகக்கூடியவர்களுக்கும் இடைஞ்சலாகவோ அல்லது சிரமமாகவோ அவர்களை கேலியாகவோ கிண்டலாகவோ நடத்துதல் என்பது உங்களுக்கு அனுமதி இல்லை. ஆகையினால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் பாதையிலே உட்காருவதை விட்டும் தவிர்த்திடுங்கள், பாதையிலே அமருவதை விட்டும் நீங்கள் அதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். அது மிகப்பெரிய பித்னாவையும் குழப்பத்தையும் ஏற்படுத்திவிடும். அது மிகப்பெரிய பாவச் செயல்களுக்குரிய காரணமாக அது அமைந்துவிடும். ஆகையினால் பாதையில் செல்வதற்காக வேண்டியே இருக்கிறதை தவிர அங்கு உட்கார்ந்து நீங்கள் கதைகள் பேசுவதோ பித்னாக்கள் பேசுவதற்கோ அது இடமில்லை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். பாதைக்கு என்ன உரிமைகள் கொடுக்க வேண்டுமோ அந்த உரிமைகளை கொடுத்து அடுத்தவர்களுடைய சிரமத்திற்கும் ஆளாகாமல், அவர்களுடைய அநியாயத்திற்கும் நாம் ஆளாகாமல் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்றவர்களாக வாழக்கூடிய நன்மக்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி அன்புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.